நண்பர்களே, இன்றைக்கி ஐங்கூறுநூறு பார்க்கலாம். இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் எல்லாமே சேர்த்து மொத்தமாக ஒரு 2 பேஜ் தான் இருக்குது. எல்லாமே டீட்டெயில் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரு 2 பேஜில் தான் இருக்குது ஐங்கூறுநூறு. இப்போ வரைக்குமே ப்ரீவியஸ் இயரில் மொத்தமாக கேட்டிருக்கதே இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க ஐங்கூறுநூறு சம்மந்தமாக. அதை அந்த ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். ஐங்கூறுநூறு எப்படி பிடிக்கலாம்னா 5 குறுமை 100, அதாவது 5 திணைகளுக்குரிய குறுமையான பாடல்களை உடைய 5 திணைகளுக்குரிய குறுமையான 100 பாடல்களை கொண்டது. 5னா 5 திணை, குறுனா குறுமை, 100 பாடல், அதாவது ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல், மொத்தம் 5 திணைக்கு 500 பாடல் கொண்டது. இது வந்து ஒரு அகம் சார்ந்த நூல், 8 தொகையில் அகம் சார்ந்த நூல் மற்றும் இது அகவற்பாவால் ஆன நூல். இது எந்த பாவால் ஆனது அப்படின்னு கேட்டால் ஐங்கூறுநூறு அகவற்பாவால் ஆன நூல் அப்படின்னு சொல்லணும் ஐங்கூறுநூறு. இப்போ இதோட 5 திணையை பார்த்துடலாம். 5 திணை வந்து ஆர்டர் இப்படி தான் வரும்: மருதம், நெய்தல், குறிஞ்சி, பாலை, முல்லை. மருதம், நெய்தல், குறிஞ்சி, பாலை, முல்லை. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்: மத்தியான நேரத்தில் குமார், பால், முட்டை இது எல்லாம் சேர்த்து ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அதாவது மத்தியான நேரத்தில் மதியம், அப்போ மருதம், நேரம் அப்போ நெய்தல், மத்தியான நேரத்தில் குமார் அப்போ குறிஞ்சி, மத்தியான நேரத்தில் குமார் வந்து பாலை, முட்டைன்னா முல்லை, பால், முட்டை இது எல்லாம் சேர்த்து ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். மத்தியான நேரத்தில் குமார், பால், முட்டை எல்லாம் சேர்த்து ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அப்போ 500னா அது ஐங்கூறுநூறுக்குள்ளே ஷார்ட்கட்டு. அப்போ மருதம் ஓரம்போகியால், நெய்தல் அம்முவனார், குறிஞ்சி கபிலர், பாலை ஓதலாந்தையார், முல்லை பேயனார். இப்போ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்ன வச்சுக்கிட்டோம்: மருதம்னா வயலும் வயல் சார்ந்த நிலமும். வயலில் நீங்கள் போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? வயலில் மிதிச்சிடாதீங்கப்பா, வயலில் நாற்றுண்டிருக்காங்க, கொஞ்சம் ஓரமாக போங்க அப்படிம்பாங்க. அப்போ மருதம் ஓரம்போகியால். நெய்தல்னால் கடலும் கடல் சார்ந்த இடமும். கடல் சார்ந்த இடம். அப்போ கப்பலில் ஒரு சின்ன படகுல எத்தனை பேர் தான் போக முடியும்? 3 பேர் தான் போக முடியும். அப்போ அம்முவனார். ஒரு சின்ன படகு இப்படி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிடுவோம். இப்போ படகு இப்படி கப்பலில் போனால் அந்த படகுல எத்தனை பேர் தான் போக முடியும்? ஒரு 3 பேர் தான் போக முடியும். அப்போ நெய்தல் அம்முவனார். குறிஞ்சி எல்லாருக்குமே தெரிஞ்சு தான். குறிஞ்சி வந்து எப்போவுமே கபிலர் தான். குறிஞ்சி திணைனாலே கபிலர் தான். பாலைனா பாலைவனமும் அது சார்ந்த இடமும், சுரங்கம் சார்ந்த இடம்னு சொல்லலாம். பாலைவனத்தில் என்ன பண்ணிட்டாங்க? ஒருத்தரை ஒத்தையாக விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ பாலைவனத்தில் ஒருத்தர் ஒத்தையாக நிற்கிறாரு, யாருமே இல்லை. பாலைவனத்தில் ஒருத்தர் இப்படி ஒத்தையாக நிற்கிறார். அப்போ பாலைவனம். அப்போ பாலை ஓதலாந்தையார், ஒத்தையில் ஒருத்தர் நிற்காரு. அப்போ முல்லைனா காட்டுக்கு போனால் பேய் பிடிக்கும். அப்போ முல்லைனா காடு சார்ந்த இடமும், காட்டுக்கு போனால் என்ன செய்யும்? பேய் பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இது 5க்கும் ஷார்ட்கட் பார்த்தாச்சு. ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல், மொத்தமாக 5 திணைக்கும் சேர்த்து 500 பாடல். அப்போ கடவுள் வாழ்த்து 1 இருக்குது. கடவுள் வாழ்த்து 1ஐயும் சேர்த்து 501 பாடல். கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து மொத்தமாக 500 பாடல். கடவுள் வாழ்த்து உட்பட 501 பாடல்களை கொண்டது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 500 பாடல்களை கொண்டது. அடுத்து தொகுப்பித்தவர். இது இப்படி என்ன வச்சுக்கலாம்னா ஒரு இரும்பு கூட வந்து 500 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பாத்திரம் போடுதோம்ல இரும்பு கூட, அந்த மாதிரி ஒரு இரும்பு கூட இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். இரும்பு கூட 500 ரூபா அப்படின்னு வச்சுக்கிடுங்க. இப்போ இரும்பு கூட 500 ரூபான்னா இரும்பு கூட இரும்புரை, மாஞ்சேரல் இரும்புரை, கூடலூர் கிளார். அப்போ அது ஐங்கூறுநூறுக்கு இரும்பு கூட 500 ரூபா. அடுத்து இது கடவுள் வாழ்த்து பாடியவர் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார். 8 தொகையில் எல்லாமே கடவுள் வாழ்த்து பாடினவர் மேக்சிமம் பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் வரும். அது மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். அப்புறம் அடிவரையறை. இது எல்லாமே அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். 8 தொகையில் அந்த 4 தான் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. குறுந்தொகை 4 to 8, நற்றிணை 9 to 12, அகநானூறு 13 to 31, ஐங்கூறுநூறு 3 to 6. எப்படின்னா வச்சுக்கலாம். நற்றிணைனா வருதா? அப்போ நற்றிணை நயன் ஒரே மாதிரி வருது இல்லை? நற்றிணை நயன். அப்போ 9 அடி முதல் 12 அடி வரை. அகநானூறு அகம்னா உள்ள, புறம்னா வெளியே. அப்போ உள்ள வெளியே அப்படின்னு வரும். அப்போ இது 13 உள்ளே இருக்குது, அது அப்படியே திருப்பி போட்டோம்னா வெளியே வந்துடும். அப்போ உள்ளே போட்டால் 13, வெளியே வந்தால் 31. அப்போ உள்ள வெளியே அப்படின்னு சொல்லி அகநானூறு 13 to 31 அப்படின்னு வச்சுக்கலாம். அதேமாதிரி குறுந்தொகை 4 to 8, குறுமை தொகை அப்படின்னா 4, 8 அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிருக்கேன். ஐங்கூறுநூறு 3 to 6. ஐங்கூறுநூறு 3 to 6 ஞாபகம் வச்சுக்கலாம். ஐங்கூறுநூறு. அப்புறம் 500 to 3 to 6 ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இது வந்து சிறப்பம்சங்கள் ஐங்கூறுநூறு. அதாவது பெண்பாட் புலவர்களே இல்லாத ஒரு 8 தொகை நூல் எதுன்னு கேட்டால் அது ஐங்கூறுநூறு தான். பெண்பாட் புலவர்களே
இடம்பெறாத நூல் ஐங்குறுநூறு. யூனிட் 8ல் கேட்ட கொஸ்டின் இதெல்லாம். பெண்பாற் புலவர்களே இடம்பெறாத நூல் அப்படின்னு கேட்டால் ஐங்குறுநூறு. அதே மாதிரி எட்டுத்தொகையில் அதிகமான பாடல்களை கொண்ட நூல் எதுனா தான் எட்டுத்தொகை நூல். அதிக பாடல்களை கொண்ட நூலும் ஐங்குறுநூறு தான். உவேசா முதலாக 1903 இதை முதல் பதிப்பித்தது உவேசா தான். 1903 உவேசா தான் முதல்ல இதை பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு. அப்புறம் இதுக்கு முதல் உரை யாருன்னா ஔவை துரைசாமி பிள்ளை. முதல் உரை ஔவை துரைசாமி பிள்ளை. அப்புறம் இந்திர விழாவை பற்றி கூறும் நூல் அப்படின்னு கேட்டால் ஐங்குறுநூறு தான். இந்திர விழாவை பற்றி கூறும் நூல்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. அடுத்து எதுன்னு கேட்டால் ஐங்குறுநூறு. அப்போ இந்திர விழா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் ஒரு 500 செலவாகும். ஒரு கல்யாண வீடு இருக்குதுன்னு வைங்களேன், விழா இருக்குது. அப்போ அந்த விழாவுக்கு போனால் ஒரு 500 செலவாகும். அப்போ இந்திர விழாவை பற்றி கூறும் நூல் ஐங்குறுநூறு அப்படின்னு வச்சுக்கிடுங்க. அப்போ சொல்லாட்சியும் பொருளின் பாலும் பெயர் பெற்ற நூல் இதுதான். சொல்லாட்சியும் பொருளமைப்பாலும் பெயர் பெற்ற நூல் ஐங்குறுநூறு தான். அடுத்து இந்த 2 பாட்டு தான் கொஞ்சம் முக்கியமான பாட்டு, மற்ற எதுவும் அவ்வளோ கேட்கல. இந்த 2 பாட்டை பார்த்துக்கிடுங்க. நும்மினை சலம்பு கழிய அரியலும் எம்மனை வரகு நல்மணம் கழிய. இது அதாவது அந்த காலத்தில் இந்த சிலம்பு கழிப்பு நோம்புன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி மாதிரி இருந்திருக்கு. அதாவது உன் வீட்டு நும்மனை, உன் வீட்டில் இருக்கும்போது உன் பொண்ணுக்கு அந்த சிலம்பை கலத்திரு. எம்மனை, எங்கள் மனைக்கு வரும்போது நல்மணம்னா திருமணம், எங்கள் மனைக்குள்ளே திருமணமாகி வரும்போது நாங்கள் சிலம்பு மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாப்பிள்ளையோட அம்மா பொண்ணோட அம்மாட்ட சொல்கிற மாதிரி ஒரு கூற்று இது. அதாவது உன் வீட்டிலையே என்ன செய்யணும், அந்த சிலம்பை கழிச்சிடணும். அது ஒரு சடங்கு முறை. சிலம்பை கழிச்சிரு, எங்கள் வீட்டுக்கு வரும்போது நாங்கள் புது சிலம்பு போட்டு வரவேற்றுக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இது சிலம்பு கழிப்பு முறைன்னு சொல்லி ஒன்று இருந்திருக்கு. அந்த பாடல் வரி தான் இது ஐங்குறுநூறில் இந்த பாடல் வரி வந்திருக்கு. அப்புறம் அடுத்த ஒரு முக்கியமான பாடல் இது ஓதலாந்தையார் பாடின பாடல். அதாவது ஒரு பொண்ணோட அம்மா இருக்கிறாங்க. அவங்க பொண்ணு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு காதலன் கூட போயிருந்தா. அகம் சார்ந்த நூல் தானே. காதலன் கூட கல்யாணம் ஆகி போயிருந்தா, திரும்ப வரவே இல்லை. அப்போ அந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, காக்கா வீட்டு மாடி கூவுனா வீட்டுக்கு விருந்தாள் வருவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருந்திருக்கு. அதனால் இந்த அம்மா ஒரு காக்கா கிட்ட டீல் பேசுது. அதாவது மருவி தூவி சிறுங்காக்கை, அதாவது சின்ன இறகுனே, அழகான சின்ன இறகுனே உடைய ஒரு காக்கையே அன்புடை மரபின் இளையோரப்ப கிளையோனா சொந்தம். என்னுடைய அன்பான சொந்தங்கள் என்னை விட்டு பயிற்சி கிளையோரப்ப. அப்போ பச்சு ஊன்னா மாமிசம். அப்போ பச்சூன் மாமிசம். நான் உனக்கு என்ன செய்தேன், மாமிசம் இது எல்லாத்தையும் உனக்கு வச்சு விரவி, பஞ்சினலோ வஞ்சி, அதாவது எல்லா சோறு எல்லாத்தையும் போட்டு உனக்கு விரவி உனக்கு நான் தரேன். அதுக்கு நீ என்ன செய்யணும்னா, அதுக்கு என்ன புடுத்தினக்கரங்க வெண்மாதோ வெஞ்சின விரல் காளையே. வெஞ்சின விரல், வேல்னா வேல் ஏந்திய காளைனா வீரன். வேல் ஏந்திய வீரனும் என்னுடைய மகளும் திரும்பி என் வீட்டுக்கு வரணும். லோதியோ வரைகரை தீமை, திரும்பி என் வீட்டுக்கு வரணும். அதுக்காண்டி நீ என்ன செய்ய, கூவு. நான் உனக்கு ஏதாவது இதுதான், ஒன்றும் சிம்பிளாக ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் காக்கா கூவுனா வீட்டுக்கு விருந்தாள் வருவாங்க, ஒரு கல்ச்சர் இருக்குது. அதனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, காக்காட்ட டீல் பேசுகிறாங்க. நான் உனக்கு சோறு எல்லாம் வச்சு தரேன், நீ என்ன செய்ய, என் வீட்டில் கூவுனா என் பொண்ணு என் வீட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காக்காட்ட ஒரு பொண்ணோட அம்மா டீல் பேசிட்டாங்க. அப்போ ஒரு டீல் பேசிட்டோம்னா நம்ம என்ன செய்வோம், நான் உனக்கு சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லுதாங்க. சாப்பாடு தரேன், அப்படியே உனக்கு ஒரு 500 தரேன் அப்படின்னு நான் வச்சுக்கிடுவோம். நம்ம அப்படின்னு வச்சுக்கிடுவோம். காக்காட்ட டீல் பேசிட்டாங்க, உனக்கு சாப்பாடு ஒரு 500 தரேன், நீ என் வீட்டில் கூவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 500 அப்போ ஐங்குறுநூறு. இவங்க ஒத்தையில் இருக்கிறாங்க, அப்படி தானே. ஒத்தையில் இருக்கிறதுனால தான் அவங்க மகளை தேடுதாங்க. அப்போ ஒத்தையில் இருந்தால் இது எங்கே இருப்பாங்க, பாலையில் தானே ஒத்தையில் இருப்பாங்க. அப்போ பாலை நிலத்துக்குரிய ஒரு பாடல். பாலையில் ஒத்தையாக இருக்கிறாங்க, அதனால ஓதலாந்தையார். அதனால் அவங்க மகளை கூப்பிட்றாங்க. அவ்வளோதான்ப்பா. அடுத்து வேறு ஒன்றும் கேட்கல, இதுதான் முக்கியமானது. ஐங்குறுநூறு முழுமையான விளக்கம் இந்த பிடிஎஃபோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்கும். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. தேங்க்யூ.